பிரைஸ் லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31-32 வசனங்கள். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எல்லா துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கிடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமென். வார்த்தையை கொடுத்த தேவனுக்கு கொடான கொடி நன்றி. இந்த நேரத்திலும் ஆண்டவர் நம்மளிடத்துல பேசியிருக்கிற வார்த்தை, நம்மளுடைய எல்லா கோபம், நம்மளுடைய எல்லா கசப்பு, மற்ற பிறர் நமக்கு ஏதோ தீமை செஞ்சுட்டாங்க, இல்ல நம்மள சும்மா பிளேம் பண்ணிட்டாங்க, இல்ல நம்ம மேல இல்லாத பொய் குற்றச்சாட்டுகளை சூட்டிட்டாங்க, ஆஹ் நீதிக்கு அநீதி செஞ்சுட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க, துர்குணம் உடையவர்களா இருந்துட்டாங்க நம்ம கூட இருந்தவங்க. அவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த எல்லா கசப்பும், சகல விதமான கோபமும், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம் மற்ற எல்லா துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கிடவுது, நம்மளை விட்டு நீங்க கிடவுது. நம்ம யார் மேலேயாவது கசப்பை வச்சுக்கிட்டு ஆண்டவரை தேட முடியுங்களா? இல்லைங்க. பக்கத்து வீட்டுல ஏதோ ஒரு சண்டை, பக்கத்து வீட்டுல சண்டை போட்டுட்டு தேவன் அன்பாகவே இருக்கிறாருன்னு வெளியில அன்பை காட்ட முடியாது. தேவன் என்ன சொல்லியிருக்கிறார்? பகைவனையும் நேசின்னு சொல்லியிருக்காரு. நேசம் நேசம் எல்லாத்தையும் மூடும். அன்பு எல்லாத்தையும் மூடும். அன்புக்கு பொறாமை இல்லை. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து பொறாமப்படாது அன்பு. அன்பு பொய் கூட சொல்லாதுங்க. ஒருத்தவங்க மேல நீங்க அளவு கடங்காத அன்பு வச்சிருந்தீங்கன்னா உங்கள்ட்ட உண்மையை மட்டும் தானே சொல்லுவீங்க. ஒருவருக்கு தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து தயவா இருக்கணுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் தயவா இருந்து மன உருக்கமாய், ஒருத்தருக்கு ஒருத்தர் கேரிங்கா, ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு அன்பா, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியும். சரி, அவங்க எப்படியோ இருந்துட்டாங்க. உண்மையான அன்பின் வெளிப்பாடு மன்னிக்கிற குணம். ஆண்டவர் எப்படி நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் பலியாகி இன்னமும் நம்ம தனியா இருக்க கூடாதுன்னு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். அவர் மன்னிப்பதில் ரொம்ப வல்லவர். நேத்து பண்ண பாவம் இன்னைக்கு நான் வேதத்தை எடுத்து படிக்கிறேன்னா தயவு. அவர் பண்ணிட்டாரு, மன்னிச்சிட்டாரு. தெரிஞ்சே ஏதாவது ஒரு பாவத்தை பண்ணிட்டு ஆண்டவர் மன்னிப்பாரா? ஐயோ, அவரோட சமூகத்துல நான் எப்படி உட்காருவேன் அப்படின்னு கலக்கத்தோட பாவம் பண்ணிட்டு இருந்த நாட்கள்லாம் உண்டு. ஆனாலும் ஆண்டவர் மன்னிச்சார்லப்பா. தெரிஞ்சே நீ பண்ண, ஐயோ, ஆபீஸ்ல லீவ் போடணும், பொய் சொல்லணும், தெரிஞ்சே பண்ண சில பல பொய்கள், மன்னிச்சார்ல. பிறனை காயப்படுத்திட்ட, பிறனை வார்த்தையினால காயப்படுத்திட்ட. ஆண்டவர் இதைத்தான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறாரா? பிறரை வார்த்தையினால காயப்படுத்தின்னு தான் கற்றுக் கொடுக்கிறாரா? அவர் சொன்ன கட்டளை, உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி. இந்த கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், துர்க்குணம், இந்த குவாலிட்டி எல்லாம் உங்ககிட்ட இருக்கணும் இல்லைங்க. உங்களை விட்டு நீங்க கிடவுதுன்னு வேதம் சொல்லிட்டு, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். என்ன தப்பு பண்ணாலும் சரிங்க, மன்னியுங்க. நீங்க உங்களுடைய நீங்க பிறருடைய தப்பிதங்கள், ஐ மீன் உங்களோட நெய்பர்ஸோ, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ, உங்களுடைய ஃபேமிலியோ, உங்களுடைய ஆபீஸ் கோவொர்க்கர்ஸோ யாரோ பண்ண தப்ப நீங்க மன்னிக்கிறீங்கன்னா உங்களுடைய தப்புதங்களை பிதாவானவர் மன்னிப்பார். உங்களுடைய தப்புதங்களை இயேசு கிறிஸ்து மன்னிப்பார். நீங்க எப்படி அளக்குறீங்களோ அதே மாதிரிதான் உங்களுக்கும் அளக்கப்படும்.
தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இசப்பா எபேசியர் 4 கடைசி வசனங்கள் சொல்லி இருக்கிறபடி இசப்பா எங்களிடத்துல இருக்கிற சகல துர்க்குணமும், கசப்பும், இசப்பா மூர்க்கமும், கோபமும் எல்லாவற்றும் நீங்க கடவது. உம்முடைய அன்பால எங்களை நிரப்புங்க. இசப்பா உங்களுடைய மன்னிக்கிற குணாதிசயத்தை எங்களுக்கு தாங்க. இசப்பா ஈட்டி எடுத்து நெஞ்சில குத்துனவன நீங்க மன்னிச்சீங்க தகப்பனே. இசப்பா வாரினால் அடிச்சவன நீங்க மன்னிச்சீங்க தகப்பனே. இசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். இசப்பா என்னுடைய பாவங்களை இசப்பா உம்முடைய ரத்தத்தால மன்னிச்சீங்க தகப்பனே. இசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் மன்னிப்பதில் வல்லல் தகப்பனே. இசப்பா அவ்வித குணாதிசயத்தால் எங்களையும் மாற்றுங்கப்பா. நாங்களும் எங்களுக்காக யாராவது தவறு செஞ்சிருந்தாலும் இசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். வேணும்னே எங்களை கர்ஸ் பண்றவங்க நாங்கள் மன்னித்து அவர்களை ஆசீர்வதிக்க எங்களுக்கு கிருபைகளை தருவீராக தகப்பனே. இசப்பா ஒருவருக்கு ஒரு தயவாயும் மன உருக்கமாயும் இருக்கிற குணாதிசயத்தை எங்களுக்கு கட்டளையிடுவீராக. இசப்பா உம்முடைய கிருபையை எங்களை விட்டு விலக்காமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீர் ஒரு மாத்திரம் மகிமைப்படணும். நீர் சீக்கிரம் வரப்போகிறீர். உம்முடைய வருகைக்காக நாங்களும் ஆயத்தமாக அநேகரை ஆயத்தப்படுத்த கிருபை செய்கிறாங்க. நீர் ஒரு மாத்திரம் மகிமைப்படணும். உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படும். நீர் பெருகணும், நாங்க சிறுகணும். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day.